வணக்கம். 19/12/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய மேச ராசியும் ராசி பலனும் நட்சத்திர பலனும். ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக அமையக்கூடும். சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தெய்வீக அருள் கடாட்சமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மேசராசியில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். பரணி எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய நாள். கிருத்திகை செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிறு தவறுதல் கூட பெரிய அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். இன்றைய நாள் ஆஞ்சநேயரை வழிபட, அம்பாளை வழிபட சர்வ காரியம் ஜெயமாகும். சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். அடுத்ததாக நம்ம காண இருப்பது ரிஷபராசி பலன். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் சர்வ நிலையிலும் கவனம், எச்சரிக்கை, மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள். செய்யும் வேளையில் பதட்டம் கூடாது. யோசித்து கரெக்டாக சரியான முறையில் செய்தால் சிக்கல்கள் இல்லையே சிறு தவறுதல் நேர்ந்து அதனால் மன உளைச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் கவனத்தோடும் பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்க்க வேண்டும். மற்றபடி அனைத்து வகையிலும் தெய்வீக அருளாலும் குலதெய்வ ஆஞ்சநேயர் அம்பாள் சர்வ சக்தியும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை செய்யும் வேளையில் கவனம் தேவை. ரோகிணி சர்வ காரிய ஜெயம் நினைத்து நிறைவேறும். மிருக சீரீசம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் அனைவரிடத்திலும் கவனமுடன் பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும். சிக்கல்கள் வந்து சேரும். அதனால் பதட்டம் கூடாது. நிதானம் அவசியம். மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிசம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். திருவாதிரை சர்வ காரிய ஜெயம். புனர்பூசம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும், உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரியும் போதும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பொதுவில் தெய்வீக அருளாலும் ஆஞ்சநேயருடைய அருளாலும் உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள் கடாட்சத்தாலும் சர்வ காரியம் ஜெயமாகும். சொன்ன விதத்தில் மட்டும் பாதுகாப்பு அவசியம் தேவை. அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகம், சிம்மம், கன்னி ராசி நண்பர்களை பற்றி.